ஹாய் எவர்படி. மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்பது அவருடைய சாதனை அப்படின்னு தலைவர் அவர்கள் தெரிவிக்க விட்டுருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்ப பாத்தீங்கன்னா அதிரடியா டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்க. அங்க ஒரு சூழல், பரபரப்பான சூழல் நடந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாருக்கும் தெரியும். அதாவது மோடி ஆட்சி அமைப்பாரா, ராகுல் அவர்கள் ஆட்சி அமைப்பாரா? ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னாக்கா நம்ம சந்திரபாபு நாயுடு அங்க போறா போல ஒரு தகவல் வந்துச்சு. உடனே மோடி அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கூப்பிட்டு நம்ம சந்திரபாபு நாயுடு கிட்ட பேச சொல்லியிருக்காங்க, நேரடியா டெல்லிக்கே போயிட்டு. ஏன்னா சந்திரபாபு நாயுடும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நெருங்கிய நண்பர், கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக. அதனால அவர் சொன்னா கேட்பார் அப்படின்றதுக்காக தலைவர் அங்க அழைச்சி பேசப்பட்டது. இப்போ ஒரு கேள்வி கேட்கப்பட்டதாங்க, நீங்க பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வீங்களா அப்படின்னு. அதை அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாரு. இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா சென்னை விமான நிலையத்துக்கு பறந்துருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கார்லயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வழிமறிச்சிட்டாங்க. உடனே அவர் கேட்குறாங்க, எங்க போறீங்க அப்படின்னு. அவங்க உடனே தலைவர் சொல்றாரு, இந்த மாதிரி மோடி அவர்கள் பதவியேற்பு விழாவுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு. இதை நினைச்சிருக்கேன் பாருங்க. உண்மையிலுமே இதுதான் இப்போ ஹாட் நியூஸா போயிட்டு இருக்கு எல்லா டிவி சேனல்லையும். நான் மோடிஜி அவர்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு போறேன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவருடைய சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்த பத்திரிகையாளர்கள் சும்மா விட்டு வைக்க மாட்டாங்க. தலைவர் முன்னாடி சொன்னார்ல, மூன்றாவது முறையாக பதவியேற்கிறார் அப்படின்றதுக்கு அது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மூன்றாவது முறையாக பதவியேற்கிறார், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதும் கண்டிப்பா தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, கண்டிப்பா இது வந்து ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடிஜி அவர்கள் பதவியேற்கிறாங்க, இது அவருடைய சாதனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப சேனல்ல இதுக்கான ஒரு டிஃபெக்ட் ரெடி ஆகிட்டு இருக்கும். யாரெல்லாம் கதற போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கான ஒரு பதிவு நான் போடுவேன் கண்டிப்பா. ஆல்ரெடி ஆந்திராவில் அரசியல் மாற்றத்துக்கு காரணமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்ற டாக் போயிருந்து. இது ஆந்திரா சேனலும் வெளியிட்டு இருந்தாங்க, தமிழ் சேனலும் வெளியிட்டு இருந்தாங்க. எல்லா சேனல்லையும் இந்த தகவல் வந்துட்டு இருந்து. 9ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு தான் பதவியேற்பு விழாவில் தலைவர் கலந்துக்க போறாங்க. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்பு விழாவிலையும் கலந்துக்க போறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஆல்ரெடி தலைவருக்கு அழைப்பு வந்திருக்கு, கண்டிப்பா கலந்துப்பாரு. ஏன்னா தலைவருடைய நெருங்கிய நண்பர் சந்திரபாபு நாயுடு அப்படின்றது தெரியும். தலைவர் அரசியல் வேணான்னு சொன்னாலும் தலைவரை சுத்தி தான் அரசியல் நடந்துட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா நம்ம NT ராமராவ் நூற்றாண்டு விழாவில் கலந்துக்கிட்டு என்ன சொன்னார்னா, இங்க நான் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர், அவரை மேடையில வச்சுக்கிட்டு நான் அரசியல் பேசலைன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஸ்பீச் தான். அந்த அதிர்வலை வந்து இன்னைக்கு எப்படி ஆயிருக்கு அப்படின்னாக்கா, 175 இடங்கள்ல 164 இடங்கள்ல இவங்க வெற்றி பெற்று இருக்காங்க. அதுல தெலுங்கு தேசம் கட்சி, அதாவது சந்திரபாபு நாயுடு அவங்களோட கட்சி தனி பெரும்பான்மை பெற்றிருந்தாங்க. 135 இடங்கள்ல தனி பெரும்பான்மை பெற்று அவர் கிங்கா வந்து நின்றுருக்காரு. அவரே சொல்லக்குள்ள இதெல்லாம் வந்து பொன்னேடுல பதிக்கணும், இந்த வெற்றியை மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே அது பொன்னேடுல பதிக்க வேண்டியதுதான். 1996 நடந்த நிகழ்வு, அதாவது ஜெயலலிதாவை எதிர்த்து DMKவுக்கு ஆதரவு கொடுத்த அந்த ஒரு நிகழ்வு, இன்னமும் அந்த எண்ணிக்கையை யாரும் எட்ட முடியவில்லை. அதெல்லாம் பொன்னேடுல பதிக்க வேண்டியதுதான். தலைவர்னாலே இதான் பவர், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ அதிரடியா மோடி அவர்களின் பதவியேற்பு விழாவில் கலந்துக்க போய்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, அவருடைய சாதனை அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.